இன்றைக்கி நம்ம என்ன சம்மு பார்க்க போகிறோம்னாக்கா ரேடியல் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரு நம்பரை எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரேடியல் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து ரேடிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இப்போது சம்மில் பார்ப்போம். d/dx ஸ்கொயர் ரூட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிற எக்ஸை நம்ம வெளியில் எடுத்துடுறோம். அதை எப்படி எழுதுறது ரீரைட் பண்ணி எழுதி பார்ப்போம். d/dx ப்ராக்கெட் எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 1/2 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போது ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ் வந்து பவரில் இருக்குது. அதுக்கு அடுத்தது டிரைவ் பண்ண போகிறோம். டெரிவேட்டிவில் வந்து நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு எக்ஸோட பவரை வந்து எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போடுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸோட பவர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து 1/2ன்னு போட்டாச்சு. அடுத்தது எக்ஸை அப்படியே போடுவோம். அப்புறம் பவர்லேருந்து 1 மைனஸ் பண்ணுவோம். இப்போது இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால 1/2ல் -1 ஃப்ராக்ஷன் பண்ணணும். அது எல்லாருக்கும் வந்துட்டு ஃப்ராக்ஷன்லேருந்து ஒன்றுலேருந்து ஃப்ராக்ஷனில் வந்து எப்படி மைனஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரியுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதை வந்து நான் இப்போது தெளிவாக எழுதியிருக்கேன். அது எப்படின்னாக்கா 1ன்னு சொன்னாலும் 2/2ன்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்போது நமக்கு தெரியும், ஃப்ராக்ஷனில் மைனஸ் பண்ணாலோ இல்லை ஆடிங் பண்ணாலோ அது வந்து டினாமினேட்டர் வந்து 1 இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து 1/2ன்னு இருக்குது, -2/2ன்னு இருக்குது. இப்போ ஈஸியாக நம்ம வந்து மைனஸ் பண்ணலாம். நமக்கு கிடைக்கிறது வந்து 2/2ல் 1/2 போயிடுச்சுனாக்கா நமக்கு கிடைக்கிறது வந்து பவர் வந்து 1/2. இப்போது நம்மளுடைய ஸ்டெப்பு 1/2 எக்ஸ் -1/2 அப்படின்னு பவரில் இருக்குது. இதை பவர் வந்து மைனஸில் இருக்கிறத நம்ம ப்ளஸில் மாற்றணுன்னாக்கா என்ன செய்யணுன்னாக்கா எக்ஸை வந்து கீழே இறக்கணும். அதுதான் வந்து நம்ம அடுத்த லைனில் 1/2x பவர் 1/2ன்னு எழுதியிருக்கோம். இதை வேறு மாதிரியும் எழுதலாம். எப்படி எழுதலாம்னாக்கா அந்த பவரை 1/2 அப்படின்னு இருக்கிறத நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாற்றி எழுதலாம். அதுதான் வந்து ஆன்சரில் 1/2 ஸ்கொயர் ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுதான் வந்துட்டு இந்த சம்மில் ஆன்சரு.